இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணும், ஒய் டேக்ஸஸ் அப்படின்னா, டேக்ஸஸ்னால் வரிகள், டேக்ஸ்னால் வரி, டேக்ஸஸ்னால் புளூலர் வரிகள், ஒய்னா ஏன், வரிகள் ஏன், எதற்கு வரிகள் விதிக்கப்படுகின்றன என்பதுதான் கேள்வி. ரைட்டா. ஸ்டேட்ஸ்னால் மாநிலம் அல்லது மத்திய அரசாங்கம் ரெண்டையுமே குறிக்கும். அண்ட் தர் ஃபங்க்ஷனல் ஈக்குவலன்ஸ் அப்படின்னா, ஃபங்க்ஷனல் செயல்பாடுகள், ஈக்குவலன்ஸும் செயல்பாடுகளுக்கு போதுமான அளவு. இப்போ லீசாக்கு போதுமான அளவு அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு உணவு வேணும், பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு பஸ்ஸுக்கு வசதி வேணும், படிக்கிறதுக்கு அங்கே ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனல், அவள் செய்கிற வேலையெல்லாம் ஃபங்க்ஷனல். ஈக்குவலன்ட்டுன்றது என்னது, அது மணி. அது யார் கொடுப்பா, அம்மா தானே கொடுக்கணும். அதை தான் சொல்கிறாங்க என்னது, ஃபங்க்ஷனல் ஈக்குவலன்ட் அப்படின்னா, ஒரு மாநிலமோ ஒரு அரசாங்கமோ ஒரு மத்திய சர்க்காரோ ஃபங்க்ஷனல் செயல்பட வேண்டும் என்றால், ஈக்குவலண்ட் அப்படின்னா அதற்கு தேவையானது. ஈக்குவலண்ட் மீன்ஸ் ஃபங்க்ஷனல் செயல்பாட்டுக்கு தேவையானது. த்ரூ அவுட் ஹிஸ்ட்ரி, இந்த வரலாற்றில் ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறது. த்ரூ அவுட்னா என்னது, டேக்ஸஸ் வரி தான் இருக்கிறது. என்ன இருக்குது, அதுதான் சொல்கிறேன், ஒய் வரி அப்படின்றான். அப்போ செயல்பாடுக்கு, அரசாங்கம் செயல்பாடுக்கு த்ரூ அவுட் ஹிஸ்ட்ரி சரித்திரத்திலேயே இந்த வரி தானே இருக்கிறது. ராஜா வரி வசூல் பண்ணார் அந்த காலத்தில், மக்கள் இடத்துல, ஏழை மக்கள் இடத்துலையும் பணக்காரனை வசூல் பண்ணார். எங்கே தான் வரியில், அதையும் தொட்டு அதுக்கு த்ரூ அவுட் ஹிஸ்ட்ரியாக இருக்கிறது. ஹேவ் யூஸ்டு மணி, யூஸ்னா அவள் உபயோகப்படுத்தினார்கள் பைசாவை. ப்ரொவைடட் பை டேக்ஸ், ப்ரொவைட்னா வழங்கப்பட்டது. எவ்வாறாக வழங்கப்பட்டது, யாருக்கு, அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டது. எவ்வாறாக, பை டேக்ஸேஷன், டேக்ஸ்னா வரி, டேக்ஸேஷனா வரி விதித்தல். ரைட்டா. வரி விதித்தல் மூலமாக வழங்கப்பட்டது. ரைட்டா. இப்போ புரிஞ்சுக்கிட்டா இந்த மீனிங். ஃபங்க்ஷனல் ஈக்குவலன்ஸ்னு சொன்னால் செயல்பாடுக்கு தேவையானது. ரைட்டா. ஈக்குவலன்ஸ்னால் செயல்பாடுக்கு தேவையானது. செயல்பாடுக்கு தேவை என்னது, மணி தானே. ரைட்டா. ஸ்டேட்ஸ்னால் அரசாங்கம், அதாவது மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ இந்த இடத்துல குறிக்கப்படவில்லை. ரைட்டா. ரெண்டுமே பொது தான். அண்டர் ஃபங்க்ஷனல் செயல்பாடுக்கு தேவையான பொருட்கள், தேவையான ஈக்குவலன்ஸ்னால், ஒரு ஈக்குவலன்ஸ்ன்றதுல மணி, ஃபங்க்ஷனல் மணி த்ரூ அவுட் ஹிஸ்ட்ரி, மொத்த வரலாறுலேயும். வரலாறு எடுத்து பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. மன்னர் வரி வசூல் பண்ணுவார் மக்களிடத்தில், அதை வைத்தா அவர் ஓட்டுவார், எது ராஜ்யத்தை ஓட்டுவார். இப்போ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, சுயாட்சி, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி சுயாட்சின்றான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சிக்கு பேர் சுயாட்சி. ரைட்டா. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஆட்சிக்கு பேர் சுயாட்சி அல்ல. ரைட்டா. அப்போ இதுலேயும் இங்கே தான் ஹேவ் யூஸ்டு மணி, பைசாவை தான் யூஸ் பண்ணுறாங்க. அது எங்கேருந்து வந்துச்சு, ப்ரொவைடட் பை டேக்ஸேஷன், வரியிடுதல் மூலமாக வந்தது. டு கேரி அவுட் அப்படின்னா செய்ய வேண்டி, அந்த பைசா வச்சு அந்த அரசாங்கம் என்ன செய்ய, செயல்பாடுகள். டு கேரி அவுட்னு செய்ய வேண்டி. மெனி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா, ஃபங்க்ஷன் செயல்பாடுகள், பல வேலைகளை செய்ய வேண்டி இந்த வரி மூலியமாக பல பைசாக்கள் வருவதை தொன்று, அதாவது வரலாற்றில் தொன்று முன்னோடியிலிருந்து வந்திருக்கின்றன என்று இந்த சென்டென்ஸ் குறிப்பிடுகின்றன. ரைட்டா. சம் ஆஃப் தீஸ் இன்க்ளூடு அப்படின்னா சம் ஆஃப் தீஸ்னால் சில வகைகள், இன்க்ளூட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எக்கனாமிக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா, இவைகளில் சில வகைகளை சொல்லுகிறோம். எப்படின்னா, இந்த அரசாங்கம் செய்தில்ல செலவீடுகள் செய்தில்ல, அதை எப்படி செலவிடுதுன்னு சொல்கிறான். சம் ஆஃப் தீஸ் அப்படின்னா இந்த செலவீடுகள், எந்த செலவீடுகள், அரசாங்கம் வரி வசூல் பண்ணி செய்தில்லையா, அதாவது ராஜா மகாராஜா காலத்துலேருந்தே இந்த வரி வசூல் நடந்துகிட்ருக்கு. இப்போ அதான் நடக்குது டெமோக்ராட்டிக் கண்ட்ரிலையும். அதான் சொல்கிறான். சம் ஆஃப் தீஸ் அப்படின்னா இதில் சிலது. இன்க்ளூட் எக்ஸ்பெண்டிச்சர், இன்க்ளூட்னா செலவினங்கள் எப்படி செய்யப்படுதுன்னா, ஆன எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா பொருளாதார உட்கட்டமைப்புகள் அப்படின்றான். அப்போ பொருளாதார உட்கட்டமைப்பு, அப்போ நீ ஒரு வீடு கட்டுற, அதுக்குள்ளே ஒரு வீடுனா பெரிய இந்த நீளமாக கட்டி ரைட்டில் எழுப்பி நேரு வீடாக கட்டிடுறியா, சின்ன ரூம்பாக கட்டுற இல்லை உள்ள, அதை உள்கட்டமைப்பு. இந்த ரூம்பாக கட்டுற இல்லை வீட்டுக்குள்ளே, அதை உள்கட்டமைப்பு அப்படின்னா இந்த பொருளாதார இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் பொருளாதார உள்கட்டமைப்புன்னு சொல்கிறாங்க. ரைட்டா.
இந்த பொருளாதார உள்கட்டமைப்புகளுக்காக வேண்டி இவங்க செலவிடுறாங்கன்னு சொல்கிறான். சம் ஆஃப் தீஸ் அப்படின்னா அவங்க செலவிடுற ரூபா வந்து எதுக்கு போகுதுன்னு சொன்னால் அரசாங்கம் செலவிடுற ரூபா, வரியில் வசூல் பண்ணுற ரூபாயை செலப்படுது இல்லை, அதுதான் தான் சொல்கிறான். சம் ஆஃப் தீஸ் இன்க்ளூட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆர் எவ்வாறு இருக்கின்றன ஆன் எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். அப்படின்னா எக்கனாமிக்னா பொருளாதார உள்கட்டமைப்புக்குள்ளே இருக்கிறதுன்றான். அப்போ பொருளாதார உள்கட்டமைப்புன்னு என்னது, ஒரு நாடு அதுக்குள்ளே ஏகப்பட்டது இருக்கும். கல்ச்சர் அண்டு பிஹேவியர் இருக்கும், மெடிசின்ஸ் இருக்கும், ஹெல்த் இருக்கும், அண்டு எஜுகேஷன் இருக்கும், அண்டு டிஃபென்ஸ் இருக்கும், அண்டு போலீஸ் இருக்கும், ஏகப்பட்ட இது இருக்கும். ஒரு அரசாங்கத்தை நடத்தணும்னா அது எல்லா இடத்துலையும் பைசாவை செலவு பண்ணணும். அப்போது இதுதான் உள்கட்டமைப்பு. இது உள்கட்டமைப்பு எப்படி பண்ணுறாங்கன்னா, அரசாங்கம் வந்து எதனால் கட்டமைக்கப்பட்டுள்ளது, இந்த வெரைட்டி ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ், பல துறைகளால் கட்டமைக்கப்பட்டு அரசாங்கம் நடத்தப்படுகிறது. அதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் உள்கட்டமைப்பால் நடத்தப்படுது. உதாரணமாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா, நீ வந்து அரசாங்கம் ரோடே போடலன்னா நீ காரை வாங்கி வச்சு என்ன பண்ணுவ? அரசாங்கம் இந்த ரோடு போடுறதுல அரசாங்கம் தான். அப்போ ரோடே போடல, கார் விற்பனை ஆகுமா? ஆகாது. ரோடு இருந்தால் தானே காரு போகும், நடந்து தான் போகணும், சைக்கிள் கூட போகாது. போதுமா? அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதான் உள்கட்டமைப்பு. அண்டு சேனிடேஷன் சுகாதாரம். சுகாதாரம் மக்களுக்கு மலேரியா வருது, இந்த டெங்கு வருது, வைரல் ஃபீவர் வருது, இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் செலவு பண்ணுது இல்லையா, மெடிசனை தொழிக்குது செய்யுது இல்லையா, அதை சேனிடேஷன் அதாவது பாதுகாப்பு. ரைட்டா? நெக்ஸ்ட்டு பப்ளிக் சேஃப்டி அப்படின்னா பொது பாதுகாப்பு. பொதுகாவதுன்னா பொது யூரினல் பாயிண்ட் அது இதுன்னு வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்கும் கவர்மெண்ட் செலவு பண்ணுகிறது. அண்டு எஜுகேஷன் படிப்பு. இப்போது எல்லா ஸ்கூல்லேயும் ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்குது தமிழ்நாட்டில், எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது இல்லையா, அதுக்கு யார் துட்டு கொடுக்குறா? டீச்சர்ஸுக்கு சம்பளம் யார் கொடுக்குறாங்க? உன் வரி பணம் தானே, உன்னோட வரி பணத்தில் தான் கொடுக்குறாங்க. அரசாங்கம் வரி வசூல் பண்ணுது. இப்போ அம்மா வேலை பார்க்குது, அப்போ அந்த அம்மா ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்குது. அது சம்பளம் எங்கேருந்து வருது? மக்கள் செலுத்தும் வரி பணத்திலிருந்து அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது, ஏழை பிள்ளைகளை படிக்க வைக்குது. அது எஜுகேஷன். அண்டு ஹெல்த்து கேர் அப்படின்னா சுகாதார காப்பீடு. ஹெல்த்துனா சுகாதாரம், கேர்னா கவனம் செலுத்துதல். அப்படின்னா ஹெல்த் கேர்னா சுகாதார காப்பீடு சிஸ்டம் அமைப்பு. ரைட்டா? இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அது சுகாதார இதில் வருது, ஹெல்த் கேர் சிஸ்டத்தில் வருது. என்ன வருது? சுகாதார காப்பீடு சிஸ்டத்தில் வருது. டு நேம் எஃப்யூ இன்னமும் இருக்குது பேரிடுவதற்கு சில வகைகள் இருக்குது. டு நேம்னா இன்னமும் சொல்லலாம்ன்றான். ரைட்டா? நெக்ஸ்ட்டு அடுத்து இன்னும் சொல்லிகிட்டு இருக்கான் பாரு, மிலிட்ரி. இப்போ மிலிட்ரின்றது என்னது? ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இது மூணு சேர்ந்தது மிலிட்ரி. இது இந்தியாவை பாதுகாக்கிறது. எது வெளிநாட்டிலேருந்து எது அச்சுறுத்தல் வராமல் பாதுகாக்கிறது. அதுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல. அண்டு சயின்டிஃபிக் ரிசர்ச் அப்படின்னா சயின்டிஃபிக்னு என்னது? விஞ்ஞான ஆராய்ச்சி. விஞ்ஞானத்தில் ஆராய்ச்சி பண்ணுறாங்கல்ல. இப்போ நம்ம நாட்டில் ஏகப்பட்டது அப்துல் கலாம் சார் ஜனாதிபதியாக இருக்கும்போது ஏகப்பட்ட அணுகுண்டை தயார் பண்ணார். அப்போ அந்த ஆராய்ச்சிக்கு துட்டு யார் கொடுப்பா? அவர் தயார் பண்ணுற ரைட்டு அரசாங்க வரி பணத்தில் தானே கொடுக்கணும். அதான் சயின்டிஃபிக் ரிசர்ச் அப்படின்னா விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு. அண்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கல்ச்சர் அண்ட் ஆர்ட்ஸ். கல்ச்சர்னால் கலாச்சாரம் மற்றும் கலைகள். கலாச்சாரம்னா இப்போ நம்மளோட பண்பாடுகள். இப்போ நம்ம கோயில்கள் நிர்வாகம் பண்ணுறோம், அதெல்லாம் கலாச்சாரம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை நிர்வாகம் பண்ணிகிட்ருக்கோம். தஞ்சாவூர் டெம்பிள் ராஜராஜ சோழன் கட்டினது நிர்ணயம் பண்ணி நிர்வாகம் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கெல்லாம் அரசாங்கம் செலுத்துகிறது. அண்ட் ஆர்ட்ஸ் நம்ம கலைகள், நம்மளோட கலாச்சாரம் மற்றும் கலைகளை இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் செலவு. அண்டு பப்ளிக் ஒர்க்ஸ். ரோடு போடுறதில்ல, ரோடு போடுறது பப்ளிக் ஒர்க்ஸ். அண்டு பப்ளிக் இன்சூரன்ஸ் பொது காப்பீட்டு திட்டம். பொது காப்பீட்டு திட்டம்னு என்னது? இப்போ வயசானவங்களுக்கு 60 வயசுக்கு மேலே வியாதி வந்துடுச்சுன்னு நீ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலையும் பார்த்துக்கலான்னு சொல்லி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கான். ஏதாவது 5 லட்ச ரூபா கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் பப்ளிக் இன்சூரன்ஸ். ரைட்டா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இன்சூரன்ஸ் பாதுகாப்பு திட்டம். ரைட்டா? பொதுமக்கள் பாதுகாப்பு திட்டம். இதுகளுக்கெல்லாம் எது பயன்படுது? உங்கள் வரி பணம் தான். ரைட்டா? அண்டு இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், ஆப்ரேஷன் ஆஃப் த கவர்மெண்ட் இட் செல்ஃப். அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு யார்? எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர்களுக்கு சம்பளம் வேணும்ல. அவங்க ஃப்ளைட்டில் போவாங்க வருவாங்க, அவங்களுக்கு அதான் ஆப்ரேஷன் போட்டான். ஆப்ரேஷன்னா செயல்பாடுகள். அப்போ செயல்பாடு என்னது? ஆஃப் த கவர்மெண்ட்னா கவர்மெண்ட்டாக அங்கே போய் இறங்குது. அதில் உள்ள எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் தான் செலவு பண்ணுற பைசாவும் உங்கள் வரி பணம் தான்றான். ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இட்ஸ். கவர்மெண்ட் அரசாங்கத்தின் செயல்பாடுகளுக்கு உண்டான செலவினங்கள். த மீனிங் ஆப்ரேஷன் ஆஃப் கவர்மெண்ட். நான் ஆப்ரேஷன்னா
நான் வந்து நீங்கள் மெடிக்கலில் போகும்போது ஆப்ரேஷன்னா கத்தி வச்சு டாக்டர் அறுப்பாங்க, அந்த ஆப்ரேஷன் கிடையாது. இங்கே செயல்பாடுகள்னு அர்த்தம். அங்கே அறுவை சிகிச்சை. இதே ஆப்ரேஷன் நீ ஹாஸ்பிட்டலில் போய் பயன்படுத்தும் போது அறுவை சிகிச்சை. இங்கே வரும்போது எக்கனாமிக்ஸில் வரும்போது மீனிங் மாறும். ஏன்னா செயல்பாடுகள்னு மாறும். ரைட்டா? ஆக்டிவிட்டீஸ்னு மாறும். ஆக்டிவிட்டீஸ்னு என்னது? செயல்பாடுகள். இங்கிலீஷோட லாங்குவேஜில் ஆக்டிவிட்டீஸ்க்கு பதிலாக இவன் ஆப்ரேஷன் போட்டிருக்கான். ஆப்ரேஷன் ஆஃப் கவர்மெண்ட்னா அரசாங்கத்தின் செயல்பாடுகளுக்கு இந்த டேக்ஸ் தான் பயன்படுகிறது. இட் செல்ஃப், அதை தன்னைத்தானே பயன்படுத்துகிறது. இட் செல்ஃப்னா இட் செல்ஃப் ஏன் போட்டிருக்கேன்? அரசாங்கம் தன்னைத்தானே பயன்படுத்தி கொள்ளுகிறது வரி பணத்தை தன்னோட செலவினங்களுக்காக. அப்படின்னா அதில் உள்ள மெம்பர்கள், மினிஸ்டர்ஸ் அண்டு எம்எல்ஏஸ்னு அர்த்தம். ரைட்டா? நெக்ஸ்ட், த கவர்மெண்ட் எபிலிட்டி டு ரைஸ் டேக்ஸஸ் இஸ் கால்டு ஃபிஸ்கல் கெப்பாசிட்டி. அப்படின்னா கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்ஸ் எபிலிட்டி, ஒரு கவர்மெண்ட்டோட திறமை என்பது திறன் ஆர் திறமை. எபிலிட்டி திறன் சொல்லலாம், இல்லை திறமைன்னு சொல்லலாம். அரசாங்கத்தின் திறமை என்பது டு ரைஸ் டேக்ஸஸ். அப்போ டேக்ஸ் அதிகமாக வந்தால் தானே கவர்மெண்ட் நல்லா செலுத்த முடியும். டேக்ஸே வரல, கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம்? சம்பளமே கொடுக்க முடியாது கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு. ரைட்டா? அதனால தான் த கவர்மெண்ட்ஸ் எபிலிட்டி அப்படின்னா அரசாங்கத்தின் திறமை என்பது டு ரைஸ் டேக்ஸஸ்னால் வரியை கூட்டுவது. ரைஸ்னால் கூட்டுவது, டேக்ஸஸ்னால் வரியை கூட்டுவது. இஸ் கால்ட், அப்படி கூட்டினால் அது எவ்வாறாக அழைக்கப்படுகிறது? ஃபிஸ்கல் கெப்பாசிட்டி. ஃபிஸ்கல் என்னது? நிதி தான். ஃபிஸ்கல்னால் நிதி தான். ரைட்டா? ரெவென்யூனால் நிதி தான், வருவாய். இங்கே ஃபிஸ்கல்னால் நிதி கெப்பாசிட்டி, நிதியோட திறன் என்று அழைக்கப்படுகிறது. வருவாயை கூட்டியாச்சுன்னா நிதியோட திறன் கூடியிருமில்ல, நிதி அதிகமாயிரும். ரைட்டா? அதை தானே சொல்கிறான், நிதி திறன் என்று கூறப்படுகிறது. when expenditure exceeds tax revenue அப்படின்னா செலவினங்கள். இப்போ டேக்ஸ் வந்து 1 கோடி ரூபா வருது, ஆனால் அரசாங்கத்துக்கு செலவு 2 கோடி ரூபா ஆகுது. அப்போ இப்போ உங்கள் அம்மா வேலை பார்க்குறாங்க, 10,000 சம்பளம் வாங்குறாங்க இந்த மாதம். ஆனால் இந்த மாதம் 15,000 செலவு பண்ணுறாங்க. ஆனால் 5,000 எங்கேருந்து வரும்? கடன் வாங்கணும். இது 10,000 தான் வருமானம், ஆனால் 15,000 செலவு இருக்குது, 5,000 கடன் தான் வாங்கணும். அதான் சொல்கிறான். வென் எக்ஸ்பெண்டிச்சர்னு செலவினங்கள் எக்ஸீட்ஸ்னா கடந்து சென்றால், அதிகரித்தால். எக்ஸீட்ஸ்னா கடந்து செல்வது. எக்ஸீட் ஹிம்னா கடந்து செல்கிறேன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த இடத்துல அதிகரித்தால்னு அர்த்தம். அதிகரித்தால் டேக்ஸ் ரெவென்யூ. எதை அதிகரித்தால்? வரியில் வரக்கூடிய வருமானம். டேக்ஸ் ரெவென்யூ வரியில் வரக்கூடிய வருமானத்தை அதை விட அதிகரித்தால். இது செலவினங்கள், அரசாங்கத்தின் செலவினங்கள் அதிகரித்தால் என்ன கிடைக்கும்? ஏ கவர்மெண்ட் அக்குமுலேட்ஸ் டெபிட். அப்போ டெபிட் அப்படின்னு என்னது? டெபிட்னா கடன். இது ஏ கவர்மெண்ட், ஒரு அரசாங்கம் அக்குமுலேஷன் சேகரித்தல். ஐ அக்குமுலேட் மை டஸ்ட் பார்ட்டிகள் அப்படின்னா ஏன்டா டஸ்ட்டுனா தூசிகளை நான் சேமித்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். எது டஸ்ட்னது? தூசிகளை சேமித்து வைத்திருக்கிறேன் அப்படின்னா. அக்குமுலேட்னா சேமிக்கிறது. அப்போ அதாவது கவர்மெண்ட் அந்த மாதிரி கடன் அதிகமாகிடுச்சு வரியை விட. நல்லா கவனிங்க. வென் எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவினங்கள். அரசாங்கத்துக்கு வரி வந்து 1 கோடி ரூபா வருது, ஆனால் 1.5 கோடி ரூபா செலவாகுது. அப்போ நான் 50,000 கடன் 50 கோடி கடன் வாங்குறான் இல்லையா, அதான் டெபிட். அது கடன் அதிகரிச்சுன்னு அர்த்தம். அது அக்குமுலேட்னு போட்டிருக்கான். அதை சேகரித்தல்னு அர்த்தம். சேகரித்தல்னா கடனை சேகரிக்கிறது. இப்போ நான் கடன் ஒருத்தன் இந்த வருஷம் 50,000 ஒருத்தன் கடன் வாங்கியிருக்கேன், அடுத்த வருஷம் இன்னொருத்தன் வாங்குறேன். அப்போ எனக்கு 1 லட்ச ரூபா கடன் ஆகிடுச்சா? அப்போ சேகரித்து வச்சுக்கிட்டே வருஷம் சேகரித்து வச்சுட்டே இருக்கேன். சாகும்போது என் பையன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன். இந்தாடா நான் சாக போகிறேன், இந்த 10 லட்ச ரூபா கடன் வச்சுருக்கேன், நீ கட்டுன்றேன். அவன் செத்தே போயிடுவேன். ரைட்டா? இப்போது எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸின்னு அதிகரித்தால், எதை விட அதிகரித்தால்? டேக்ஸ் ரெவென்யூ அப்படின்னா வரக்கூடிய வருமானத்திலிருந்து அரசாங்கத்தின் செலவீடுகள் அதிகரித்தால் த கவர்மெண்ட் அக்குமுலேட் டெபிட். அப்படின்னா அந்த அரசாங்கமானது அக்குமுலேட்னு சேகரித்து வைத்திருக்கிறது. எதை சேகரித்து வச்சுருக்கு? டெப்ட்டு, கடன் தான் சேகரித்து வச்சுருக்கு. அப்போ அதுக்கு வட்டி கட்டணும்ல, அதுதான் சொல்கிறேன், கடனை சேகரித்து வச்சுருக்குன்னு அர்த்தம். சரியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு, ஏ போர்ஷன் ஆஃப் டேக்ஸஸ் மே பி யூஸ்டு டு சர்வ் பாஸ்ட் டெபிட்ஸ். அப்படின்னா இப்போ இந்த வருஷம் நான் 50 கோடி ரூபா கடன் வச்சுருக்கேன். அப்போது அடுத்த வருஷம் எனக்கு வருமானம் 1 கோடி ரூபா. ஏன் கவர்மெண்ட்டு நான் ஒரு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ 1 கோடி ரூபா வருமானம். ஆனால் போன வருஷம் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டணுமா இல்லையா? அப்போ
அடுத்த வருஷம் வரக்கூடிய வருமானத்தில் வட்டி கட்டுறதுக்கு செலவு பண்ணணும். எதாவது ஏ போர்ஷன் ஆஃப் டேக்ஸஸ் அப்படின்னா வரியின் ஒரு பகுதி. ஏ போர்ஷன் ஒரு பகுதி ஆஃப் டேக்ஸஸ்னால் வரியின் ஒரு பகுதி. மேபி யூஸ்டு உபயோகப்படுத்தப்பட வேண்டும். மேபி யூஸ்டுனா அதை உபயோகப்படுத்தப்பட வேண்டும். எப்படி எதற்காக வேண்டிய டு சர்வீஸ் பேஸ் டேக்ஸஸ் அப்படின்னா முன்னாடி வாங்கின கடனுக்கு வட்டி கட்டணும். டு சர்வீஸ்னால் செலுத்தணும். பாஸ் டெபிட்ஸ் அப்படின்னா முன்னாடி வாங்கின கடனை செலுத்தணும் இல்லையா, ஒன்று அசலை செலுத்தணும் இல்லை வட்டியை செலுத்தணும். அப்போ போன வருஷம் வாங்கின கடனுக்கு வட்டியையும் கட்டணும் முதலையும் கட்டணும். அப்போ இந்த வருஷம் வருமானத்தில் பாதி எனக்கு போயிடும், ஒரு பகுதி போயிடும், மீதி ஒன்றுமே மிஞ்சாது, கொஞ்சம் தான் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதான் சொல்கிறேன், ஏ போர்ஷன் ஆஃப் த டேக்ஸஸ் வரி மேபி யூஸ்டு டு சர்வீஸ் பாஸ் டெபிட்ஸ் அப்படின்னா பழைய கடன்களை செலுத்துவதற்கு ஒரு பகுதி உபயோகப்படுத்தப்படுகின்றன. நெக்ஸ்ட், கவர்மெண்ட்ஸ் ஆல்சோ யூஸ் டேக்ஸஸ் டு ஃபண்ட் வெல்ஃபேர் அப்படின்னா அரசாங்கம் த கவர்மெண்ட் மே ஆல்சோ யூஸ் டேக்ஸஸ் டு ஃபண்ட் வெல்ஃபேர் அப்படின்னா அரசாங்கம் இந்த வர்ற வரி எல்லாமே வரியிலும் தான் செலவு பண்ணும். அரசாங்கத்துக்கு ஒரு வருமானமும் கிடையாது, ஒன்லி வரி தான். மக்களிடத்துலேருந்து வாங்குற வரி, கம்பெனிகிட்டேருந்து வாங்குகிற வரி, எக்ஸ்போர்ட் வரி, இம்போர்ட் வரி, இந்த வரி தான் வருமானமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. அப்போ கவர்மெண்ட் ஆல்சோ யூஸ் டேக்ஸஸ் டு ஃபண்ட் வெல்ஃபேர் அப்படின்னா நலத்திட்டங்கள், மக்களின் நலத்திட்டங்கள் இருக்கு இல்லையா, மக்களின் நலத்திட்டங்களுக்காக வேண்டி அரசாங்கம் இந்த வரிகளை உபயோகப்படுத்துகிறது. அப்படின்னா அரசாங்கம் ஆல்சோ உபயோகப்படுத்துகிறது. எதை உபயோகப்படுத்துகிறது? டேக்ஸஸ் டு ஃபண்டுனா அதில் போடுறதுக்கு, இதில் டு ஃபண்ட் வெல்ஃபேர்னா நலத்திட்டங்களுக்கு ஃபண்டுனா செலவு பண்ணுகிறதுன்னு அர்த்தம். இதில் செலவு பண்ணுகிறதுன்னு அர்த்தம், ரைட்டா? அண்டு பப்ளிக் சர்வீசஸ், பப்ளிக்னா பொது சேவைகளுக்கு. பொது சேவைகள்னு என்னது? அரசாங்க ஹாஸ்பிட்டல் எல்லாமே பொது சேவைகள் தானே. டு ஃபண்ட் வெல்ஃபேர் நலத்திட்டங்கள் மற்றும் பப்ளிக் சர்வீசஸ், பொது சேவைகளுக்காக வேண்டி அரசாங்கம் இந்த நிதியை செலவிடுகிறது. தி சர்வீசஸ் கேன் இன்க்ளூட் எஜுகேஷன் சிஸ்டம். அப்போ இந்த சர்வீஸில் எது சேர்ந்துருக்கிறது அப்படின்னு எஜுகேஷன் சிஸ்டம், கல்வி அமைப்பு. கல்வியிலேருந்து ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு லாபம் வருதா? எது லாபம் வரல. கவர்மெண்ட்டில் உள்ள டேக்ஸ் தான் கல்விக்கு போகுது. எதுக்கு போகுது? கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இருந்து ஏதாவது வருமானம் வருதா? ப்ரைவேட் ஸ்கூலுக்காரே வருமானம் பார்த்துட்டு போயிடுறான். ஒவ்வொரு பிள்ளைகிட்டையும் எக்கச்சக்கம் வாங்கி அவன் அந்த ஓனர் சம்பாதிச்சிட்டு போயிடுறான். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏதாவது அரசாங்கத்துக்கு வருமானம் வரி வருதா? ஒன்றும் இல்லை. ஆனால் மக்கள்கிட்டேருந்து வாங்கின வரியும் கம்பெனிகிட்டேருந்து வாங்கின வரியும் அரசாங்க பள்ளிகளுக்கு செலவு பண்ணப்படுகிறது, ரைட்டா? அது சொல்கிறான், தி சர்வீசஸ் கேன் இன்க்ளூட். இந்த மாதிரி சர்வீசஸ், இந்த மாதிரி சேவைகளில் ஒன்று என்ன இன்க்ளூட் இருக்கின்றன. எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னா கல்வி அமைப்பு. அடுத்து பென்ஷன் ஃபார் எல்டர்லி பீப்புள் அப்படின்னா பென்ஷன் ஃபார் எல்டர்லின்னு என்னது? பீப்புள்னு அர்த்தம். வயது முதிர்ந்தவர்களுக்கு 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வேலை செய்ய முடியாததுனால ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. அதில் ஏதாவது வருமானம் வருதா? கவர்மெண்ட்டுக்கு இல்லை. அண்டு மூணாவதாக அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ். அப்போ வேலை இல்லாத மக்களுக்கு ₹1 கொடுக்குறாங்க. பெனிஃபிட்ஸ்னால் சலுகைகள் கொடுக்குறாங்க. அண்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன். பப்ளிக்னால் பொதுமக்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்னது? பயணம் செய்வதற்கு, பொதுமக்கள் பயணத்திற்காக வேண்டிய செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறான். அண்டு நெக்ஸ்ட்டு எனர்ஜி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஆரம்பிக்குது, அது புதுசாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் எனர்ஜி வாட்டர் அண்டு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அப்படின்னா எனர்ஜினா ஆற்றல், வாட்டர்னா தண்ணி வழங்குறாங்கல்ல மக்களுக்கு. ஆற்றல், உனக்கு கரண்ட்டு கொடுக்குறாங்கல்ல, கரண்ட்டு பல மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, பார்த்துருக்கீங்களா? இத்தனை யூனிட்டு கீழே ஃப்ரீ. அப்போ எனர்ஜின்னு என்னது? இந்த இடத்துல கரண்ட்டு, ஆற்றல் மற்றும் தண்ணி உங்களுக்கு வீட்டுக்கு வருது இல்லையா, அதில் ஃப்ரீ. அண்டு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், நீ போடுற குப்பையை தூக்கிட்டு போகிறாங்க, ரைட்டா? வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இந்த 3 எனர்ஜி, வாட்டர் அண்டு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இதை நிர்வகிக்கும். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா நிர்வகிக்கும் அமைப்பையும் இவர் இந்த வரி மூலியமாக தான் செய்கிறாங்க. ஆல்சோ காமன் பப்ளிக் யூட்டிலிட்டிஸ் அப்படின்னா இதுவும் பொதுவான, காமன்னா பொதுவாக, பப்ளிக் அப்படின்னா எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதுலேயும் அரசாங்கம் என்னது? செலவு பண்ணுகிறது. டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் அப்படின்னா வரிகளின் விகிதம். வரிகளின்
வீதம் அப்படின்னு என்னென்ன மாதிரி வரிகள் டைப்புனா டைப்புன்னு என்னது இப்போ என்ன மாதிரி வகைகள்னு சொல்லுவாங்க. அப்போ வரியின் வகைகள் என்ன? 2 வகை தான், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ். நேரடி வரி அண்டு மறைமுக வரி. நேரடி வரின்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு அரசாங்கமானது ஒரு தனிப்பட்ட நபரோ இல்லை தனிப்பட்ட கம்பெனியோ ஒரு ஃபேக்ட்ரியோ அது சம்பாதிக்கும் சம்பாத்தியத்திலிருந்து கட்டக்கூடிய வரி. அப்போ இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொன்னால் வரி ஒருத்தர் மேலே சுமத்துவாங்க, ஆனால் கட்டுறது ஒருத்தர், ரைட்டா? வரி அரசாங்கத்தால் சுமத்தப்படும் நபர் வேறு, ஆனால் கட்டும் நபர் வேறு. அப்படின்னா இப்போ நீ ஒரு உதாரணத்துக்கு கடையில் போய் கோல்கேட் பேஸ்ட் வாங்குற, இது இன்டைரக்ட் டேக்ஸில் வரும். எப்படின்னா இப்போ உங்கள் அம்மா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், அவங்க இந்த வருஷம் 50 லட்ச ரூபா வருமானம் வாங்கியிருக்காங்க வேலை பார்த்து. அப்போ அவங்க வாங்கின வருமானம் எவ்வளவு? கவர்மெண்ட்லேருந்து 50 லட்சம். அப்போ 50 லட்சத்துக்கு உண்டான வரியை அவங்க கட்டணும், அரசாங்கத்தில் வரி மதிப்பீட்டில் கட்டணும். அது வந்து டைரக்ட் டேக்ஸஸ். இப்போ நீ போய் ஒரு கோல்கேட் பேஸ்ட் வாங்கிட்டு வர்ற, அது இன்டைரக்ட் டேக்ஸ். எப்படின்னா அந்த கோல்கேட் பேஸ்ட் வந்து யார் தயார் பண்ணால்? அந்த ஃபேக்ட்ரிக்காரன். ஆனால் வாங்க போகிறது யார்? நீ. ஆனால் வரி கவர்மெண்ட்டு அவன் மேலே தான் சுமத்திருக்கு, உன் மேலே கிடையாது. யார் மேலே? அதில் 10 ரூபா எம்ஆர்பின்னு போட்டிருப்பான், மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ்ன்னு போட்டிருப்பான். எம்ஆர்பி அப்படின்னா மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ், அப்படின்னா அதிகமாக வாங்கும் பைசான்னு அர்த்தம். அப்போ அதில் டேக்ஸ் இன்க்ளூடட், இது வரி அதுக்குள்ளே அடங்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த கம்பெனிக்காரனுக்கு மேலே தான் டேக்ஸ் போடப்பட்டுள்ளது. அவன் தன் வருமானத்துலேயும் செலுத்த மாட்டான். டேக்ஸ் 2 ரூபான்னு போட்டிருப்பான், அதில் 10 ரூபா தான் மொத்தம். அதாவது 8 ரூபா 7 ரூபா மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு, 3 ரூபா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர் அண்ட் C&Fோட கமிஷன். அப்போ மீதி 2 ரூபா வரின்னு போட்டிருப்பான். ஆனால் இப்படி வரும்போது தொழிற்சாலையிலேருந்து கிளம்பும்போது வரி இடப்படும். ஆனால் வரியை நீ தான் செலுத்த போகிற. நீ வாங்கும்போது 12 ரூபா கொடுத்தா வாங்கணும். ஆனால் அவன் இடுறது யாருக்கு? ஃபேக்ட்ரிக்கு தான் இடுவான். யாருக்கு? கவர்மெண்ட் நேராக ஃபேக்ட்ரி கோல்கேட் பேஸ்ட் 1 கோடி பண்ணிட்டா வரியை செலுத்தும்பான், அங்கே தான் வரி போகும். ஆனால் இங்கே நீ தான் அதை போய் வாங்குற. அது இன்டைரக்ட் டேக்ஸஸ். அப்படின்னா வரி சுமப்பவர் ஒருத்தர், செலுத்துபவர் ஒருத்தர். சுமையாளி, வரியின் சுமையாளி ஒருவர், ஆனால் வரி செலுத்தும் நபர் ஒருத்தர், ரைட்டா? அதை இன்டைரக்ட் டேக்ஸஸ். அப்போ இப்போ நம்ம டைரக்ட் டேக்ஸஸ் பற்றி பார்ப்போம். டைரக்ட் ஏ டேக்ஸ் இம்போஸ்டு ஆன் an இண்டிவிஜுவல். அப்படின்னா ஒரு வரி இம்போஸ்ட்னா கட்டாயப்படுத்தப்படுகிறது. டேக்ஸ் இம்போஸ்ட்னா ஐ இம்போஸ்டு சம்திங் ஆன் ஹெர் அப்படின்றான். அவன் மேல் நான் சில இதை சுமத்துகிறேன் அப்படின்றான். வரி சுமத்தப்படுகிறதா? எஸ், கரெக்ட். வரி சுமத்தப்படுகிறது, இம்போஸ்ட் சுமத்தப்படுகிறது ஆன் an இண்டிவிஜுவல், ஒரு தனி நபர் மேலே செலுத்தப்படுகிறது. இது டைரக்ட் டேக்ஸ். அப்போ தனி நபர் மேலே வரி சுமத்தப்படுகிறது. அல்லது ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஒரு நிர்வாகத்தின் மேல், ரைட்டா? ஒரே ஒரு நிர்வாகம், ஒரு நிர்வாகம் இல்லை, உதாரணமாக சொல்லுகிறான், ரைட்டா? ஒரு நிர்வாகத்துக்கு லாபம் இந்த வருஷம் 10 கோடி ரூபா அப்படின்னா அவன் ஒரு வரன்முறை வச்சுருப்பான். இவ்வளோ கோடி வரைக்கும் இவ்வளோ பெர்சன்டேஜு, இது தாண்டியாச்சுன்னு இவ்வளோ பெர்சன்டேஜு அப்படின்னு வச்சுருப்பான், ரைட்டா? அப்போ டேக்ஸ் இம்போஷன்ஸ் விதிக்கப்படுகிறது. ஆனால் நீ இந்த விதிக்கப்படுகிறது, இஸ் கரெக்ட். இம்போஷன் விதிக்கப்படுகிறது. ஆனால் நீ இண்டிவிஜுவல், தனிப்பட்ட நபர் மேல் வரி விதிக்கப்படுகிறது. அல்லது ஆர்கனைசேஷன் ஒரு நிறுவனத்தின் மேல் விதிக்கப்படுகிறது. விச் இஸ் பெய்டு டைரக்ட்லி, அவன் நேரடியாக கட்டணும். இப்போ உங்கள் அம்மாவுக்கு வரி வருஷம் கட்டுறாள், டீச்சர் தானே, அப்போ கட்டுறா, அவன் நேரடியாக கட்டணும். நீயா கட்ட முடியாது. அதாவது விச் இஸ் பெய்டு நேரடியாக கட்ட வேண்டும். விச் இஸ் பெய்டு டைரக்ட்லி, அல்லது கமா போட்டு இஸ் அ டைரக்ட் டேக்ஸ். அதனால தான் இது நேரடி வரி என்று அழைக்கப்படுகிறது. த பேர்டன் ஆஃப் த டைரக்ட் டேக்ஸ். அப்படின்னா பேர்டன்னா சுமைன்னு என்னது? இப்போ நீ சொல்கிற, ஏம்மா எனக்கு ஏகப்பட்ட பாடம் படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா அது சுமை. 2 நாளில் டெஸ்ட் இருக்குது, 5 சாப்டர் நான் எப்படி முடிப்பேன் அப்படின்னா 5 சாப்டர் இஸ் சுமை. உன பேர்டன் எப்படி முடிப்பேன்றது நீ லாஜிக்கலி கன்செப்ட் வச்சுக்கணும், ரைட்டா? அப்போ த பேர்டன் ஆஃப் த டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா அந்த நேரடி வருவாயின் நேரடி டேக்ஸ்னால் வரியின் பேர்டன் சுமையானது cannot be shifted to others.
அது இன்னொருத்தர் மேலே சுமத்தப்பட முடியாது. ரைட்டா? யார் ஒரு ஆசிரியர் மேலே ஆசிரியர் வாங்கும் சம்பளத்துக்காக வேண்டி வரி சுமத்தப்பட்டால் அவர்கள்தான் செலுத்தப்பட வேண்டுமே தவிர மற்றவர்கள் செலுத்தப்பட முடியாது. ஜஸ்ட் லைக் குட்ஸ்னால் ஒரு பொருட்கள், எந்த பொருட்களை வாங்குறானோ அவன் தான் செலுத்தணும். ஆனால் டேக்ஸ் யார் மேலே போகும்? பொருட்கள் மேனுஃபேக்சர் மேலே போகும். அப்போ சுமத்துவது ஒருத்தர் மேலே, செலுத்துவது இன்னொருத்தர். சுமை தாங்கி ஒருத்தர், செலுத்துவது ஒருத்தர். ரைட்டா? அவர் அதோட நிப்பாட்டிக்கிறாரு, நீ தான் டேக்ஸை செலுத்தி வாங்கிட்டு போகணும். ரைட்டா? அப்போ இது இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ்னால் வரி நேரடியாக இடப்படுகிறது, நேரடியாக செலுத்தப்படுகிறது. இன்னொருத்தர் மேலே நீ இம்போஸ் பண்ண முடியாது. ரைட்டா? அப்போ இதை தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு சொன்னால், த பேர்டன் ஆஃப் த டைரக்ட் டேக்ஸ் காண்ட் பி ஷிஃப்டட் டு அதர்ஸ். அப்படின்னா இந்த சுமையானது இன்னொருத்தர் மேல் சுமத்தப்பட முடியாது. அதை ஜேஎஸ் மில் என்பவர் டிஃபைன்ஸ்னு விளக்குகிறார். ஜேஎஸ் மில் என்ற ஒருத்தர் டிஃபைன்ஸ் விளக்குகிறார். எவ்வாறாக விளக்குகிறார் என்றால், ஏ டைரக்ட் டேக்ஸ் ஆஸ், ஒரு நேரடி டேக்ஸ் இருக்கிறது. டேக்ஸ்னால் வரி இருக்கிறது. எவ்வாறாக இருக்கிறது? ப்ராக்கெட்டில் போட்டுக்காம பாருங்க. ஒன் விச் இஸ் டிமாண்டட் ஃப்ரம் ஏ வெரி பர்சன்ஸ் who it is intended or desired should pay it. அப்படின்னா ஒரு நபர் விச் இஸ் டிமாண்டட், ஒரு நபரை வந்து கேட்கப்பட்டால், டிமாண்டட்னு கோரப்பட்டால், கேட்கப்பட்டால், ஒன் விச் இஸ் டிமாண்டட். இப்போ நான் அரசாங்கம், நான் உமாட்ட கேட்குறேன், உமா நீ டீச்சர் வேலை பார்க்குற, நீ எனக்கு பேமெண்ட் பண்ணி ஆகணும். ஒன் விச் இஸ் டிமாண்டட் ஃப்ரம் வேரி பர்சன்ஸ். வேரி பர்சன்ஸ் சம்மந்தப்பட்ட நபர். ரைட்டா? வேரி பர்சன்ஸ் அப்படின்னா சம்மந்தப்பட்ட நபர்னு கேட்கும்போது, வேரி பர்சன் என்னது? சம்மந்தப்பட்ட நபர். இஸ் இன்டென்டட், அவர் கட்டாயப்படுத்தப்படுகிறார். இன்டென்டட்னா கட்டாயப்படுத்தப்படுகிறார். ஆர் டிசையர்னா அவர் தீர்மானிக்கணும். ஷுட் பே, அவர் செலுத்த வேண்டும். எதை ஷுட் பேனா அதே ஈட்டுன்னு எதை குறிக்கிறது? வரியை குறிக்கிறது. ரைட்டா? ஷுட் பேன்னா செலுத்தணும். அவர் ஷுட் பே இட், அவனை வரியை செலுத்தணும்னு சொல்கிறான். நான் திரும்பி படிக்கிறேன். ஒன் விச் இஸ் டிமாண்டட் அப்படின்னா ஒரு நபர் டிமாண்ட்னா கோரப்பட்டால், நீ வரி செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டால். ஒன் விச் இஸ் டிமாண்டட், ஒரு நபர், இந்த இடத்துல ஒரு நபர், விச் இஸ் டிமாண்டட் வரி செலுத்தப்பட என்று கோரப்பட்டால், ஃப்ரம் த வேரி பர்சன், அந்த நபர், இஸ் இன்டெண்டட் அவர் தானாகவோ அல்லது டிசைட் விருப்பப்பட்டோ, ஷுட் பே அதை செலுத்தித்தான் ஆக வேண்டும். தானாகவோ அல்லது விருப்பப்பட்டோ ஷுட் பே இட் அதை செலுத்தித்தான் ஆக வேண்டும், இல்லை என்று சொல்ல முடியாது. ரைட்டா? அடுத்து சம் டைரக்ட் டேக்ஸஸ் ஆர் இன்கம் டேக்ஸ். அப்படின்னா சில நேரடி டேக்ஸ்ன்றது என்னது? நம்மளோட வரி. சம் டைரக்ட் டேக்ஸு, நேரடி வரியானது ஆர் எவ்வாறாக அழைக்கப்படுகின்றன? இன்கம் டேக்ஸ். இன்கம்னா வருவாய், அதாவது இன்கம்னா உன்னோட வருவாய். இன்கம்னா வருவாயில் உள்ள வரி, வருவாய் வரி என்று அழைக்கப்படுகிறது. டைரக்ட் டேக்ஸ் இஸ் கால்டு இன்கம் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ் இஸ் நாட் கால்டு எஸ் இன்கம் டேக்ஸ். வருவாய் வரி. ரைட்டா? ஃபார் இண்டிவிஜுவல் ஆர் ஆர்கனைசேஷன். ரைட்டா? விச் அல்லது வெல்த் டேக்ஸ். சொத்து வரி. இப்போ எங்கள் தாத்தா காலத்தில் 50 பைசா கட்டினாங்க வருஷத்துக்கு வரி. இப்போ நான் எவ்வளோ கட்டிகிட்டு இருக்கேன்? 135 ரூபா கட்டிக்கிட்டு இருக்கேன் கிராமத்தில் வரி, ஒரு வீட்டுக்கு. அப்படின்னா அப்போ வெல்த் டேக்ஸ். அந்த வீடு அங்கே தான் இருக்குது, எங்கேயும் நகரில். ஆனால் அந்த வீடுக்கு 25 ரூபா கட்டின வரி இப்போ 135 ரூபா ஆகிப்போச்சு. ஏன் 25 பைசா வாங்கலை? ஏன் 25 பைசா வாங்கலைன்னு சொன்னால், அந்த சொத்து மதிப்பு கூட 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 வரியின் அமைப்பும் கூடும். ரைட்டா? அப்போ வெல்த் டேக்ஸ், இதுக்கு பேர் வெல்த்னா சொத்து வரின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அண்டு கார்பரேஷன் டேக்ஸ், நிதி, அதாவது நிறுவனம் டேக்ஸ் வரின்னு சொல்லுவாங்க. நிறுவனங்களும் வரி கட்டித்தான் ஆகும். ரைட்டா? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு, இன் இந்தியா, நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் வேஸ் இன்ட்ரடியூஸ்டு ஃபார் த ஃபஸ்ட் டைம். அப்படின்னா எப்போ? இன் 1860. அப்படின்னா 1860 தான் வருவாய், இன்கம் டேக்ஸ், வருமான வரி அமல்படுத்தப்பட்டது. ரைட்டா? இன் இந்தியாவில் இன்கம் டேக்ஸ், அதனால் வருமான வரி வாஸ்னா இருந்தன, இன்ட்ரடியூஸ்னா அறிமுகப்படுத்தப்பட்டு இருந்தன. ரைட்டா? ஃபார் த ஃபஸ்ட் டைம், முதல் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டு இருந்தன.
இன் 1860 1860 ரைட்டா. நெக்ஸ்ட்டு பை யாரால்? பை சார் ஜேம்ஸ் வில்சன். அவர் பேர் சார் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டு இருந்தன. எதற்காக வேண்டி அறிமுகப்படுத்தினார்? காரணம் வேணுமில்ல. இன் ஆர்டர் டு, இதன் காரணமாக. இன் ஆர்டர் டுன்னா இதன் காரணமாக. ஐ ஆம் டூயிங் திஸ் ஒர்க் இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் மை ஃப்ரெண்ட் அப்படின்னா என் நண்பனை காப்பாற்ற வேண்டி நான் இந்த வேலையை செய்தேன் அப்படின்னா. அப்போ இன் ஆர்டர் டு மீட் த லாஸஸ் சஸ்டைன்ட் பை த கவர்மெண்ட் அப்படின்னா மீட் த லாஸஸ்னால் இழப்புகள் சஸ்டைன்டு நீடித்து கொண்டிருந்தன. இது டு த கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு இழப்புகள் நீடித்து கொண்டிருந்தன. லாஸஸ்னால் இழப்புகள். அவர் ஏன் வரி அறிமுகப்படுத்தினார் 1860ன்னு சொன்னால் அதுக்கு காரணம் சொல்கிறான் பாருங்களேன். இன் ஆர்டர் டு, அதன் காரணமாக. எதன் காரணம்? டு மீட், சந்திக்க வேண்டி சண்டை போடுறது கிடையாது. அந்த எதை வரி எதுக்கு போடுறான்? இன் ஆர்டர் டு மீட்னா அதை சந்திக்க வேண்டி வரியை போட்டேன்றான். இன் ஆர்டர் டு மீட் த லாஸஸ் சஸ்டைன்ட். லாஸஸ்ன்னு என்னது? இழப்பீடுகள் நீடித்ததுனால். யாருக்கு? அரசாங்கத்துக்கு இழப்பீடு எக்கச்சக்கம். எதுக்கு இழப்பீடுன்னு பார்ப்போம். லாஸஸ் சஸ்டைன்ட் நீடித்ததுனால் பை த கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு இழப்பீடுகள் நீடித்ததுனால். எதுக்கு இழப்பீடு வந்துச்சு? ஆன் அக்கௌண்ட் ஆஃப் த மீட்டுனி இன் 1857 கழகம். மீட்டுனி கழகம் 1857 நடந்த இந்தியாவில் நடந்த கழகத்தின் காரணமாக அரசாங்கத்தில் உள்ள ரூபாயெல்லாம் காலி ஆயிடுச்சு. அப்போ காலியானது போல நீடித்து கொண்டே இருந்தது, ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. லாஸஸ் சஸ்டைன்டு நீடித்து கொண்டே இருந்தது. எதன் காரணமாக? ஆன் அக்கௌண்ட் ஆஃப், அதன் காரணம். ஆன் அக்கௌண்ட்னா அதன் செயலாக. அக்கௌண்ட்டுன்னா நீ பேங்கில் உள்ள அக்கௌண்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஆன் அக்கௌண்ட்டுன்னா அதன் விளைவாக. இந்த இடத்துல விளைவுன்னு வரும். எஃபெக்ட், ஆன் எஃபெக்ட் ஆஃப் இன்னும் வரும் ரைட்டா. ஆனால் எஃபெக்ட்னு போடாதீங்க, இது மீனிங் கரெக்ட் தான். ஆனால் இங்கே நீங்கள் டிஸ்டில் போய் தேடினா அக்கௌண்ட்டுன்னு போட்டால் உணவு அக்கௌண்ட்டுன்னு காமிக்கும். இங்கிலீஷில் மட்டும் கொஞ்சம் ஒரு வேர்டுக்கு பல மீனிங்கள் இருக்கும். நீ போட்ட இடத்த பொறுத்து இருக்கும். நவுனா, அட்ஜெக்டிவா, வெர்பா, அந்த இது இந்த இடத்துல போடுற ஆண்டதை பொறுத்து மீனிங்கள் மாறும். ஆனால் அக்கௌண்ட் ஆஃப் மீட்டின் ஆஃப் 1857 அப்படின்னா மீட்டின்னா 1857 நடந்த கழகத்தின் காரணமாக அரசாங்கத்தில் ஏற்பட்ட இழப்புகள் நீடித்திருந்ததனால் இந்த சார் ஜேம்ஸ் வில்சன் என்பவர் 1860 இப்போ முதல் முறையாக எதை அறிமுகப்படுத்தினார்? இன்கம் டேக்ஸ், வருமான வரியை அறிமுகப்படுத்தினார். ஓகே, வீடியோ லம்பாயிடுச்சு. பிற பார்க்கலாம்.